சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, தோசை கல்லு. எதுக்கு? ஏடா என்ன கேள்வி? இந்தாங்க. அடுப்புல வை. என்ன பண்ண போறீங்க? தோசை போட போறேன். நீங்களா? ஏன் நாங்களாம் தோசை போட மாட்டோமோ? எங்களுக்கும் தோசை போட தெரியும். மாம்சு, நான் தான் இருக்கல, நான் போடுறேன். நான் தான் தோசை போடுவேன். வெங்காயம். வெங்காயமா? இல்ல, வெங்காயத்தை எடு. நான் வெங்காயத்தை எடு. தோசை போடுறதுக்கு முன்னாடி தோசை கல்ல வச்ச உடனே இந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே பர 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 சர 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 தேக்கணும். ஹலோ, தேக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் பத்த வைக்கணும். மன்னிக்கணும். அது திருப்பி அதே மாவு வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வச்சா அது புளிச்சிருமா. வாங்கின மாவு புளிக்க கூடாதுன்னு ஒரு ஞானி சொன்னாரு. ஞானியா? ஆமா, கடையில ஒரு பெரியவர் சொன்னாரு. அந்த மாவுக்குள்ளே 1000 உள்ளர்த்தங்கள் உள்ளது. 1000 உள்ளர்த்தமா? இப்ப பாரு, சரசர 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 அப்படி அப்படி. இந்த வெங்காயம் எங்களுக்கும் தெரியும். இப்ப மட்டும் நல்லா பேசு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாவு இருக்கே, மாவு இதை எடுத்து, ஐயோ தண்ணி நிறைய ஊத்திட்டுமோ, பரவாயில்ல, நீர் தோசை. பாத்து, கல்லு ஓட்டையாயிட போகுது. இல்ல, ரொம்ப நேரமா தேய்ச்சிட்டு இருந்தீங்களே, தோசையில ஓட்டையாயிட போகுது, அதான் சொன்னேன். கிண்டலு. எப்படி எப்படி எப்படி? மாம்ஸ், இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? ஏமா, இதெல்லாம் போய் என்ன பள்ளிக்கூடத்துல கத்துக்க முடியும்? ரோடு கல்ல எத்தனை தடவை சாப்பிட்டுருக்கோம். ஏன் அப்ப வீட்டுல சாப்பிட்டது இல்லையா? இந்த பாரு, வீட்டுல இருக்க ஆம்பளைங்க சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்க கூடாது, பொண்டாட்டிக்கு சமையல ஒத்தாசையும் பண்ணணும். அது என்ன, பொம்பளைங்க மட்டும் பாப்பா விழுந்து விழுந்து சமைக்கணும், ஆம்பளைங்க மட்டும் மூக்கு பிடிக்க கட்டணும். எப்படி? இப்ப தோசை போட்டாச்சு, தொட்டு கடிச்சுக்க. என்ன நீங்க தொட்டுக்கோங்க, உங்களை நான் தொட்டுக்கிறேன். அப்படியே தோசை கறி எடுத்து வாயில வச்சிருவேன். மாவு லேட்டா வாங்கிட்டு வந்து திட்டினல, அதுக்குள்ள சட்னி அரைச்சிருக்கலாம்ல. சட்னி அரைக்கலாம் தான் நினைச்சேன். போட்டு கடலை எடுத்து வச்சேன், வெங்காயம் எடுத்து வச்சேன், மிளகாய் எடுத்து வச்சேன், எல்லாம் எடுத்து வச்சேன். ஆனா அரைக்கல. ஏன்? அரைச்சு வச்ச சட்னி புளிச்சு போச்சுன்னா எனக்கேவா? சட்டடி புளிக்க கூடாதா, மாவு புளிக்க கூடாதா? அதுக்கு ஒரே வழி. என்ன? என்ன கேளுக்கு, நான் சொல்றேன். அது எடு. என்ன? பொடி பொடி. பொடி பொடி. இட்லி பொடி தோசைக்கு வச்சு சாப்பிட கூடாதுன்னு சட்டமா? சாப்பிடலாமே சாப்பிடலாமே. நல்லெண்ணெய் இதோ. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க மாம்சு. பொண்ணு, குடும்பம்ன்றது புருஷன் தோசை சுடணும், பொண்டாட்டி அதை சாப்பிடணும். காட்டுங்க. எப்படி இருக்கு? மாம்சு, சூப்பரா இருக்கு. இருக்கதா பின்ன? இப்படி ஒரு முறுவலான தோசையை நான் சாப்பிட்டதே இல்ல. நான் கூட இப்படி போட்டது இல்லையே. இது உங்க ஊர்ல முறுவல் தோசையா? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அதாவது இந்த புருஷன் இருக்கிறான்ல, அவன் மட்டும் எப்போதுமே சாப்பிடணும், பொண்டாட்டி வேலை பார்க்கணும்லாம் கிடையாது. ஆயிடுறேன். பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுக்குற சந்தோஷம் இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்கு? போதும் மாம்சு. போதுமா? சம கட்டு கட்டிட்டேன், எனக்கு போதும். உள்ளாயிடுச்சா வயிறு? பொண்ணே, இப்போ அது வயிறு ஃபுல்லாயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன, குப்புறப்படுத்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியதுதான்.